அதை கொஞ்சம் கட்டாயம் என்ன பார்ப்போம். அரசியல் அமைப்பு அநேகமாக கிராம உத்தியோகத்தர் அந்த போட்டி பரீட்சைகளில இந்த அடிப்படை உரிமைகள் அரசியல் அமைப்போட சில விடயங்களையும் ரிலேட்டிவ் ஆയിരിக்கும். அது தொடர்பான கேள்விகளை தான் என்ன செய்யும் நமக்கு வரும். இப்ப அரசியல் அமைப்பு இப்ப இருக்கிற நடைமுறையில இருக்கிற அரசியல் அமைப்பை பார்த்தோம்னா சில வேளையில என்ன செய்வீங்க, பொலிட்டிக்கல் எடுத்தாக்கள் கொஞ்சம் நுழைஞ்சு இருக்கும், மற்றாக்களுக்கு கொஞ்சம் என்ன செய்யாது நுழைஞ்சு இருக்காங்க. இலங்கையில் இருக்கிற இப்ப இருக்கிற அரசியல் அமைப்பை பார்த்தோம்னா 78ஆம் ஆண்டினுடைய 2ஆம் குடியரசு, இது ஏற்கனவே 72 ஒன்று இருந்தது. அப்ப 78ஆம் ஆண்டின் 2வது குடியரசு தான் இப்ப இருக்கிற அரசியல் அமைப்பு. இதுல நமக்கு எப்படியான அந்த சாப்டர் வரும் சொன்னா எதுக்குள்ள இருந்து வரும் கேள்விகள் என்றால் அநேகமாக 2 விடயங்களுக்குள்ள இருந்துதான் கேள்விகள். ஒன்று பாருங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லுவாங்க. அடிப்படை உரிமை என்ற ஒன்று. அடிப்படை உரிமை ஏனென்றா உங்களுக்கு அடிப்படை உரிமை சம்பந்தமான கேள்வியும் வரும். அடுத்தது என்ன செய்யும், மனித உரிமை சம்பந்தமான கேள்வியும் வரும். ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தமானதும் எங்களுக்கு என்ன செய்யும், ரெண்டுலையும் சில கேள்விகள் வர வாய்ப்பிருக்கும். கூடுதலான கேள்வியை நாங்க அடிப்படை உரிமை தொடர்பான அந்த சரத்துக்குள்ள இருந்துதான் நாங்க பார்க்கணும். ஏனென்றா இங்கதான் உங்களுக்கு தெரியும் ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன் ஒன்று, ரைட் டு இன்ஃபர்மேஷன் எக்ட்ங்கிறது இருக்கு. அடிப்படை உரிமை சட்டத்துக்குள்ளதான் 14வது என்கிற ஒரு பிரிவையும் என்ன செஞ்சிருக்காங்க, தகவல் உரிமை சட்டம் என்கிற ஒன்றையும் இதுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அப்ப உங்களுக்கு இதுவும் இருக்கும் இதுவும் இருக்கும் என்கிறதாலதான் இதுல நாங்க ஏதாவது கேள்வி வரும், என்ன பார்ட் 1க்கும் அந்த கேள்வி வரும், அதே நேரத்துல பார்ட் 2க்கும் அந்த கேள்வி வரும். எப்படியான கேள்விகள் வரும்ங்கிறத நம்ம என்ன செய்வோம் பார்த்துக்குவோம். இப்ப இந்த கேள்விக்கு நாங்க விடைய பார்த்துட்டு போவோம். 78ஆம் ஆண்டின் அரசியல் அமைப்பில் அடிப்படை உரிமைகள் தொடர்பான ஏற்பாடுகள் உள்ளடங்கியுள்ள பிரிவு அல்லது அத்தியாயம் எழுத. அப்ப எங்களுக்கு தெரியும் இதுக்கான விடையை நாங்க எழுத போறோம். என்ன விடை எழுத போறோம், அத்தியாயம் 3. அத்தியாயம் 3. சில வேளையில இந்த கேள்விய வேற மாதிரி என்ன செய்வாங்க கேட்கலாம். என்ன அடிப்படை உரிமை அத்தியாயம் 3, அடிப்படை உரிமை அத்தியாயம் 3 அடிப்படை உரிமை தொடர்பாக குறிப்பிடப்படும் பிரிவுகளை குறிப்பிடுக என்ற ஒரு கேள்வி வரும். அப்ப என்ன அதை சொல்றதா ஆர்டிகல் என்று சொல்லுவோம், அல்லது உறுப்புரை என்று சொல்லுவோம், அல்லது என்ன செய்வோம் ஆர்டிகல் என்று சொல்லுவோம், உறுப்புரை என்று சொல்லுவோம். இதுவும் எங்களுக்கு என்ன செய்யும் கேள்வி இருக்கும் எங்களுக்கு. அப்ப எங்களுக்கு என்ன செய்யும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்கிறது எங்க இருக்குது கான்ஸ்டிடியூஷன் கேட்டா அத்தியாயம் 3ல இருக்கு. அப்ப நீங்க இப்ப எழுதுவீங்க அரசியல் அமைப்பின் 2ஆம் குடியரசுல நாம போட்டோ எழுதலாம். நீங்க பிறகு நீங்க விரிச்சு பார்த்துக்கலாம். அடிப்படை உரிமை அத்தியாயம் அரசியல் அமைப்புல 3ஆம் அத்தியாயத்துல காணப்படுகிறது என்ற ஒரு விஷயத்தை நீங்க எழுதுவீங்க. அதே நேரத்தில் இன்னொரு கேள்வி வரலாம், என்னன்னா அடிப்படை உரிமை அத்தியாயம் 3ல் அடிப்படை உரிமை தொடர்பான சரத்துக்கள் குறிப்பிடுக என்று பார்த்தோம்னா கட்டாயம் நாம் என்ன 10 தொடக்கம் 14 வரைக்கும் என்ன செஞ்சிருக்கோம், அடிப்படை உரிமை தொடர்பான சரத்துக்கள் அல்லது உறுப்புரைகள் காணப்படும். இப்ப நீங்க எழுதுவீங்க
உறுப்புரை என்ன ஆர்டிகல் 10 தொடக்கம் 14 எழுதுவீங்க. இப்ப எங்களுக்கு இப்ப இன்னொரு கேள்வி வரலாம் என்னன்னா, இந்த ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன்ங்கிறதால அரசியலமைப்பு அத்தியாயம் 3ல இந்த ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன் தகவல் உரிமை சட்டம் குறிப்பிடுகின்ற சரத்தை குறிப்பிடுக என்ற ஒரு கேள்வி கேட்பார். அதுதான் என்ன இப்ப வரப்போகுது 14 என்கிற ஒரு சரத்து 14 இதுதான் அரசியல் அமைப்புல அத்தியாயம் 3ல அடிப்படை உரிமை தொடர்பாக தகவல் உரிமை சட்டம் தொடர்பாக குறிப்பிடுற உறுப்பை 14 ஆனா இதை மட்டும் கேட்க மாட்டாங்க. இதுக்குன்னு சொல்லி ஒரு சட்டத்தையும் என்ன செஞ்சிருக்காங்க, உருவாக்கி இருக்காங்க. ஒரு சட்டம் ஒரு எக்டும் என்ன செஞ்சு பாராளுமன்றத்தினால உருவாக்கப்பட்டிருக்கு. தகவல் உரிமை சட்டம் ஒரு சட்டம் எப்ப உருவாக்கினாங்கன்னா 2016 12 இலக்க தகவல் உரிமை சட்டம் சொல்லுவோம். அப்போ கேள்வி எங்களுக்கு வரும் என்னன்னா, தகவல் உரிமை சட்டத்தினுடைய இலக்கத்தை குறிப்பிடுக, இல்லாட்டி தகவல் உரிமை சட்டம் இல்லாட்டி தகவல் உரிமை குறிப்பிடுகின்ற சட்டத்தை எழுதுக. ஏதாவது ஒரு அடிப்படையில இந்த கேள்வி சொற்களாக வந்தா நாங்க இப்ப எழுதிக்குவோம். என்னடா ஒரு கேள்வி எழுதிக்குவோம். தகவல் உரிமை சட்டம் 2016 12 இலக்க தகவல் உரிமை சட்டம் எனப்படும். அப்ப என்ன அதை சொல்லுவாங்க, தகவல் உரிமை சட்டம் எனப்படும். இப்ப எங்களுக்கு நாங்க பார்த்திருக்கிறோம்னு சொல்லி சொன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பத்தி பார்த்துட்டோம். இப்ப நாங்க பார்க்க போறோம்னா சில வேளையில் ஒரு கட்டமைப்பு வினாக்கு அடிப்படை உரிமை என்பதை வரையறை செய்க என்று ஒரு கட்டமைப்புல ஒரு 4 வரிய தருவாங்க.